வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேறும் நிர்வாகிகள் கூண்டோடு எஸ்பி வேலுமணியின் தலைமையில் அதிமுகவில் இருந்து வெளியேறப் போவதாக நேற்று நடைபெற்ற அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எஸ்பி வேலுமணி அவர்கள் நடத்திய முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் அவரது ஈகோ குறையவில்லை. அதிமுகவின் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அதிமுகவில் எடப்பாடி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது மனநிலைமை. ஆனால் அதிமுக என்பது பேரியக்கம். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி கூவத்தூரில் திடீர் அதிர்ஷ்டமாக எடப்பாடியின் கையில் சசிகலா அவர்கள் கொடுத்த அந்த ஒற்றை முதல்வர் பதவிதான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைக்கணமாக மாறிவிட்டது. இனியும் நாங்கள் பொறுமையாக இருந்தால் அதிமுகவை ஒன்று தோல்விக்கு எடப்பாடியால் கொண்டு செல்வதை வேடிக்கை பார்ப்பதற்கு எங்களால் முடியாது. நாங்கள் அதிமுகவில் தொடர வேண்டும் என்றால் எங்களுக்கான பதவியையும் அங்கீகாரத்தையும் மீண்டும் தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வேறு கட்சிக்கு இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை தற்பொழுது எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றுமை என்பது தற்பொழுது வரை இருக்கிறது. தோல்வியடைந்தாலும் ஸ்டாலினை தோல்வியடைந்தாலும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதிமுகவில் தொடர் 11 தோல்விகளை தழுவியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்காமல் அவரது செயல்பாடுகள் மக்களை ஏமாற்றுவதோடு தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு கட்சிக்கு முக்கியமான நடவடிக்கை தொண்டர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவரது பேச்சை கேட்க வேண்டும் என்ற முடிவுகளை மேற்கொள்கிறார். இது எத்தகைய வெற்றியை ஏற்படுத்தும்? எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவரது ஈகோ, அவரது முடிவு எல்லாம் அவருக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் அது ஒருபோதும் நடக்காது. தோல்வி அடைந்து விட்டோம், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வெற்றி அடைவதற்கான வழி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதை சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்குத்தான் அவரது செயல்பாடுகளும் தற்பொழுது அமைந்துள்ளது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதிமுகவின் கட்டமைப்பை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். நிர்வாகிகளது பேச்சை எடப்பாடி கேட்க வேண்டும். அப்படி எடப்பாடி கேட்க தவறினால் நிச்சயமாக அவரது ஒட்டுமொத்தமான பதவிகளையும் பறித்து அதிமுகவில் இருந்து வெளியேற வைக்க வேண்டும். இல்லையென்றால் கூன்றோடு நாங்கள் தான் அதிமுகவில் இருந்து வெளியேறுவோம் என்று எஸ்பி வேலுமணி பேசியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.